அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாசி 3ஆம் வெள்ளி. இந்த ஒரு அற்புதமான நாள்ல அகத்தியர் அருளிய ஒரு அற்புதமான பதிகத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த பதிகத்தை நம்ம படிக்கும் போது, இதை கேட்கும் போதும் நமக்கு பாத்தீங்கன்னா கிரக தோஷம்லாம் நீங்கி நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமான பதிகம் தான் இது. எந்த ஒரு விஷயமும் நம்ம சாமிக்கு நம்ம எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் மந்திரங்களும் அந்த பாடல்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தியை நமக்கு உள்ள ஏற்படுத்தும். இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்ல நிறைய ஸ்டேட்டஸ் வைப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஷேர் சாட்ல இருந்தோ இல்ல யூடியூப்ல இருந்து ஷார்ட்ஸ்ல இருந்தோ எடுத்து வைப்போம். அதுல என்னை மாதிரி பேசுறவங்க சில பேர் போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாடல் மூலமா அந்த பக்தியை வெளிப்படுத்தும் போது அந்த பாடலுக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்மளை கண் கலங்க செய்யும். நம்மளை ஆத்மார்த்தமா ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். அந்த உணர்வு பாடல் கேட்கறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மந்திரங்கள் சொல்லும் போதும் ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் சக்தி, இந்த மாதிரி நம்ம மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரும். ஸோ பாத்தீங்கன்னா இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா கலை தான். அந்த கலை பாத்தீங்கன்னா பாடல், ஆடல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது அது இன்னமும் நம்ம பக்தியை அதிகப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். அந்த பக்தியோட சக்தியையும் நமக்கு பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு மாசி 3ஆம் வெள்ளியில இந்த பதிகத்தை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்றேன். நீங்களும் இந்த பாடலை கண்டிப்பா முழுமையா கேளுங்க. அது என்ன பாடல், அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாடலை நம்ம கேட்கும் போது நமக்கு தொழில் வளர்ச்சி மேம்படையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவகிரக தோஷம்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாம மன அமைதி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடலை தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் மாசி வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் குத்துவிளக்கு பூஜை பண்ணேன். 2வது வெள்ளிக்கிழமை குங்குமார்ச்சனை பண்ணேன். நாள் பண்ணதுக்கு பலனா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போனேன். 2வது வாரம் பண்ணப்ப எல்ல தெய்வத்துக்கு போய் அந்த குங்குமார்ச்சனையை நேரில் பார்த்தேன். இப்போ 3வது வாரம் நான் மகாலட்சுமிக்கும், அன்னபூரணி தாயாருக்கும், வாராகி அம்மனுக்கும், கோமாதாவுக்கும் நான் அபிஷேகங்கள் 5 அபிஷேகங்கள் பண்ணியிருக்கேன். சந்தன காப்பு சாட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. அம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இந்த மாசி 3ஆம் வெள்ளியில கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த பாடலை நான் பாட துவங்குறேன். இது அகத்தியர் அருளியது. இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை. ஞான கணேஷா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். காப்பு ஆக்கும் தொழில் ஐந்தரன் ஆற்ற நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால், சேர்க்கும் நவரத்தின மாலையை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம், பெற்றும் தெளியார் நிலையன் நிலவும் பெருகும் பிழையேன் பேச தகுமோ. பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவார்க்கெமனாக எடுத்தவளே, வற்றாத அருச்சுனையே வருவாயே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளிக்குவையே சரணம். நீல திருமே நீலே நினைவாய், நினைவென்றெளியே நின்றேன் அருள்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. முத்து வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம், வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நீவாசினியே சரணம். தத்தேறிய நான் தனையன் தாய்னி, சாகாத வரம் தரவே வருவாய், மத்தேறு ததிக்கிளை வாழ்வடையேன், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அந்திமயங்கிய வானவிதானம், அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை, சிந்தை நிறம் பவளம் பொழிவாரோ, தேன் பொழிலாம் இது செய்தவள் யாரோ. எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள், எண்ணுபவர்க்கருள் என்ன மிகுந்தாள், மந்திர வேதமாய பொருளானாள், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே.
காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூன கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமை தவளே நானி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாயே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் சுதிஜதிலயமே இசையே சரணம் ஹர ஹர சிவ என்றடியவர் குழும அவரருள் பெற அருள் அமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே பூமேவிய நான் புரியும் செயல்கள் ஒன்றாது பயன் குன்றாவரமும் தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாயடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராக விகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி ராணி அஞ்ஞனமேனி அலங்கிருத பூரணி அமிர்த சொருபினி நித்ய கல்யாணி மஞ்சுள மேரு சிருங்க நிவாசினி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே வளையொத்த வினை கலையொத்த மனம் அருள பறையா ஒளியொத்த விதார் நிலையற்றெளியேன் முடிய தகுமோ நிகழும் துகளாக வரம் தருவாயே அளவற்ற செய்வற்ற அனுபூதி பெறும் அடிவார் முடிவாள் வைடூரியமே மலையத்துவசன் மகளே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே 9 நவரத்தின மாலை பாடல் முடிந்தது. பயன்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, எவர் தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவென்றிடுவாரோ அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவாரே சிவரத்தினமாய் திகழ்வாரே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. இந்த பாடலில் நவரத்தின மாலையான வைரம், நீலம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், வைடூரியம் இது அத்தனையும் நம்ம அவங்கள சிறப்புப்படுத்தி பாடி நம்மளுடைய நல்ல நல்ல பயன்களை இதன் மூலமா பெற்றிடலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த நவரத்தின மாலையை கேட்கறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரக தோஷங்கள் நீங்கும், பரிபூரண அருள் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பல வகையான நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும். இந்த நவரத்தின மாலையை செவ்வாய்க்கிழமைகள்ல பாடுறதும் சிறப்பு. அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நவரத்தின மாலை அணிவதால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா நவரத்தின கல் பதிச்ச மோதிரத்தையும் நவரத்தின மாலையும் அணிவிச்சிருப்பாங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லாட்டியும் நம்ம அதை அணிவிக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வரணும் பயம் இருந்தா நம்ம பயந்துகிட்டு எந்த விஷயமும் பண்ண தேவையில்லை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பாடல் பதிகத்தை நம்ம கேட்கலாம். ஞான கணேஷா சரணம் சரணம்னு, ஞானஸ்கந்தா சரணம் சரணம்னு நம்ம கணபதியை வணங்கி துதிப்பாடி ஆரம்பிச்சு காப்பு நம்ம படிச்சு அதுக்கப்புறம் 9 நவரத்தினங்களையும் நம்ம போற்றி புகழ்ந்து அந்த லலிதா நவரத்தின மாலையை நம்ம பரிபூர்ணமா படிச்சு அந்த லலிதா அம்பிகையோட பரிபூர்ண அருளையும் நம்ம பெறலாம். இந்த மாசி 3ஆம் வெள்ளியில உங்ககிட்ட இந்த பாடலை பதிச்சது மூலமா இதை உங்ககிட்ட சேர்த்தது மூலமா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த வாரமும் நான் குங்கும அர்ச்சனையும் அதே மாதிரி குபேர லட்சுமிக்கு நான் காயினால் அதாவது சில்லறைகளால குபேர அர்ச்சனையை நான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அன்னபூரணி தாயாருக்கு போன வாரமே நான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பண்ண முடியல.
அதனால வந்து இந்த வாரம் வந்து நான் அன்னபூரணிக்கும் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து எந்த ஒரு தன தானியத்துக்கும் வந்து குறைவு இல்லாம நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து கையேந்தாம நமக்கு நல்லபடியா உணவுப் பொருட்களை தரக்கூடிய அந்த அன்னபூரணி தாயருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னபூரணிக்கும் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே வந்து பண்ணேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் ரொம்ப ரொம்ப திருப்தியாவும் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு குங்குமம் பாக்கெட் 5 ரூபாய் 10 ரூபாயில விற்கிது. அந்த 10 ரூபாய் குங்குமம் வாங்கி நீங்க உங்க வீட்டுல இருக்க சின்ன சாமி சிலைக்கோ இல்ல சின்ன சாமி போட்டோக்கோ அவங்க முன்னாடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அந்த குங்கும அர்ச்சனை, உங்களுக்கு எதுவுமே தெரியல மந்திரம் அப்படின்னா ஓம் சக்தி போற்றி, ஓம் சக்தி போற்றி அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல் வந்து அதிகரிக்கும். நமக்கும் வந்து நேர்மறை சக்தி வந்து நிறைய கிடைக்கும். பாசிட்டிவான திங்கிங் வரும். நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் நமக்கு வராது. இன்னைக்கு நெய்வேத்தியமா வந்து அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் வந்து இனிப்போட வந்து வச்சு படைச்சேன். ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. உங்க வீட்லயும் இந்த மன நிம்மதி சந்தோஷம் அப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நவரத்தின மாலை பதிகத்தை வந்து நான் வந்து பாராயணம் பண்ணேன். நீங்களும் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே வரும். நவரத்தின மாலை, அகத்தியர் அருளிய நவரத்தின மாலையை நீங்களும் வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமைகள்லயோ வெள்ளிக்கிழமைகளையோ கண்டிப்பா வந்து படிச்சு அதனுடைய பயனை வந்து முழுமையா பெறுங்க. இந்த மாதிரி பதிகம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிச்சுதான் இந்த ஒரு தெளிவு வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து பாராயணம் செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோவும் என்னுடைய சேனலும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நல்ல கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு தவறு பிழை செஞ்சிருந்தேன் அப்படின்னா நாகரிகமான முறையில எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அதை வந்து மாத்திக்கிறது என்னுடைய தலையாய கடமை. எந்த அளவுக்கு நான் சொல்றேனோ என்கிட்டயும் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதையும் வந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா அதையும் நான் வந்து கண்டிப்பா வந்து மாத்திக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.